நிலைமை இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு? போன வாரம் நான் மாநில கல்லூரி போய் பேசினேன். அந்த மாநில கல்லூரி 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னதுமா நிலைமை? பிராமணர் அல்லாத மாணவர்களை மாநில கல்லூரியில் சேர்ப்பதற்கு நீதி கட்சி சட்டம் இயற்றி அரசாணை போட வேண்டிய நிலைமை. சங்கத்தை உடனே இருக்கிற ஒரு காலை ஒடிக்கிறதுக்கா மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஒரு ஜீவோ போட வேண்டிய நிலைமை இருந்துச்சுங்க. அந்த கல்லூரியில் அப்ப என்ன நிலைமை இருந்திருக்கு? அது வரைக்கும் பிராமணர்கள் தான் படிக்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது. டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிங்கடா. பேராசிரியர் சமஸ்கிருத பேச பேராசிரியருக்கு 300 ரூபாய் சம்பளம். சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு 300 ரூபாய் சம்பளம். தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபாய் சம்பளம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ரெண்டு பேரும் பேராசிரியர் தானே. அது என்ன சமஸ்கிருதத்துக்கு கும்பு முளைச்சிருக்கா? இதை யார் மாத்தினா? இதை எந்த கடப்பாறை மாத்திச்சா? இந்த கோட்டை மாத்திச்சா? இத கடப்பாறை வந்து மாத்தல. இத கடப்பாறை வந்து மாத்தல. நீ சொல்ற பாலடைஞ்ச கோட்டை தான் இதை மாத்திச்சு. அவன் எப்படி உறுத்தா போராடிட்டு இருக்கான். பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதலில் இந்த மண்ணில் தான் வந்தது. அதுதாங்க எல்லாரும் வள்ளுவரே படிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லணும்ல. நான் சொல்றது ஃபேக்சுவல் எரர் இல்லல. நான் சொல்றது வரலாற்று திரிபு இல்ல. நான் சொல்றது பொய் இல்ல. நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன். அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேல வரணும்? ஒரு நிமிஷம். டேய் ஏன்டாப்பா காட்டி கொடுத்த? ஓ நீங்க சொன்னது இவர்தானா? யார் மேல கோவம் வரணும்? பிராமணர்கள் தான் பேராசிரியர் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேல தானே உங்களுக்கு கோவம் வரணும். அதை மாத்தவங்களுக்கு ஜீவோ இருக்கு சார். தவறான செய்தி இல்ல, ஜீவோ இருக்கு. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் இருக்கிறது. பொய் இல்ல, புரட்டு இல்ல. இந்த பஞ்சாயத்து எப்படி திருநை கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தங்க வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பொய் இல்ல, புரட்டு இல்ல. ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள்லயும் அந்த சமூகம் மட்டும் எத்தனை விழுக்காடு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு டேட்டா இருக்கு. இன்னைக்கும் டேட்டா இருக்கு. அன்னைக்கும் டேட்டா உண்டு, இன்னைக்கும் டேட்டா உண்டு. உச்சநீதிமன்ற நீதிபதி லிஸ்ட் எடுங்க. என்ன சார்பு ஓட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். பொய்ன்னு சொன்னாரு இப்ப சுக்கா ரமேஷ். நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த நாட்டில் சமூக நீதி அரசியல் தலைத்து 100 வருஷம் ஆச்சு. இடஒதுக்கீடு வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. கம்யூனல் ஜியோ வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மையினர்கள் இவங்க தான் பெரும்பான்மை இந்த நாட்டில். இந்த நான் இப்ப போட்ட லிஸ்ட் தான் பெரும்பான்மை. எத்தனை நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். ஓகே, மீட்டிங் முடிஞ்சது. நீங்க எல்லாம் போலாம். சாம்பாரியா முதல் பால்லியே 6. இந்த நாட்டுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பெரும்பான்மை சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க? உயர் பொறுப்புகள், ராணுவம், ஊடகம், அது இது எதெல்லாம் உண்டா எல்லா பொறுப்பை எடுத்து போட்டு லிஸ்ட் போட்டு பாருங்க. மத்திய அமைச்சக பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க? தூதர்கள், துணைவேந்தர்கள் எல்லா லிஸ்ட் எடுங்க. பொய்ன்னு சொன்னார்ல, நான் கேட்கிறேன். அப்புறம் நீங்க இப்ப சொன்னீங்க பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையும் அதுதான். நாட்டு விடுதலையா சமூக விடுதலையா? நாட்டு விடுதலைங்கிறது 200 வருஷ போராட்டத்திலிருந்து விடுதலை, 200 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. காந்தி அப்படி பார்த்தார். அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் 2000 ஆண்டு கால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பார்த்தார்கள். என்ன எடுத்துட்டு போனார்? பெரிய பணக்காரர் அவர் என்ன ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருந்தவரா? காங்கிரஸ் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தவர். பதவியை துறந்து விட்டு, தேர்தல் அரசியலை துறந்து விட்டு பரப்புரை அரசியலுக்கு வந்தவர். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேர்தல் குறித்து என்ன விதி வச்சிருக்கு? ஒரு வேட்பாளர் செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கு. ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கா? சொல்லுங்க, வரம்பு எடுத்து காட்டுங்க, நான் வாபஸ் வாங்கிறேன். ஒரு கட்சி இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு வரம்பு வச்சிருக்கா? பிஜேபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? அப்பா ஊருல போற வரண்ட அடி வாங்காம அவன் ஒரு ஆள்கிட்டே அடி வாங்கி சமாளிச்சோம்டா சாமி. யாரது நல்லா தானே போயிட்டு இருக்கு.
எவ்வளவு செலவு பண்ணிருக்கு? 1000 கோடி தேர்தல் செலவு செய்யுது. வரம்பில்ல, செலவு செய்யறாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, வாங்கிக்கிறாங்க. இவருக்கு இதான் வேலை.